ஓகே. ஜிபிபி யூஎஸ்டி எடுத்துக்கோங்க. அதில் மந்த்லியில் இருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் மல்டி டைம் ஃப்ரேமான ஃபுல்லாக மார்க் பண்ணுங்களா? ஆமாம். மந்த்லியில் இருந்து 15 ஃபிளிப்பு பிஎஸ் எல்லாம் மார்க் பண்ணுங்க. இந்த மந்த்லி லாஸ்ட் ஃபிளிப்புங்க. மார்க் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டா இருக்கு. ஓகே. ஓவரால் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுங்க. இது லாஸ்ட் ஃபிளிப். இதோட ஓகே. இதோட ஹை வந்து ஓகே. மந்த்லி ஃபிளிப் பண்ண மந்த்லி ஹை கிடைச்சிச்சா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வீக்லி வந்து இதுல பிஒஎஸ் ஆயிருக்கு. இது 50% மேல போயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. அப்போ நமக்கு இங்க இன்டர்னலா பிஒஎஸ் ஆயிருக்கு. இங்க ஒரு லோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஷூர். இப்போ வந்து இது வீக்லில பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டா போயிட்டு இருக்குங்க. இது ரீட்ரேஸ்மென்ட் பிரேக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரீம் போகுது. இப்போ இந்த அப் ட்ரெண்ட்ல வந்து லாஸ்ட் ஃபிளிப் இதுங்க. கரெக்ட். ஃபிளிப் இது. சூப்பர் சூப்பர். மார்க் பண்ணுங்க. இங்க உள்ள இங்க பிரேக் ஆனதுமே இது வீக்லி லோவா இருந்திருக்கும். அது மேஜர் லோவா இருக்கும். இது வந்து மைனரா இருக்கும். இல்ல இப்ப கரண்டா இருக்கிறதா மேஜர் லோவே. வீக்லி லோ அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் வீக்லி டைம் ஃப்ரேம் போய் பாக்குறேங்க. ஜேயோட இது கண்டுபிடிக்கிறேன். ஓகே, வீக்லி போலாம். இப்போ இது ஃபுல்லா ஒரு இம்பல்ஸ்ங்க. இல்ல கரெக்டா தெரியல. நான் டேல போய் நான் லாஸ்ட் பாக்குறேங்க. பாருங்க. இந்த லாஸ்ட் ஃபிளிப் இங்க லோங்க. ஓகே. பிஎஸ் ஆயிருக்குங்க. மார்க் பண்ணுங்க. இப்போ வந்து நமக்கு வீக்லி ஹை கிடைக்கும். இங்க பிஒஎஸ் ஆனதுனால இங்க வீக்லி நமக்கு ஹை கிடைக்கும். எது ஹை? ஹை வீக்லி ஹை. ஓகே. அந்த ஃபிளிப் கூட மார்க் பண்ணீங்களா? ஆமாங்க. அது கரெக்ட்டா ஹை எங்க இருக்கோ அங்க இருந்து மார்க் பண்ணுங்க. ஓகே ஓகே. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லில வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குங்க. ஓகே. அது வந்து இப்போ இதுக்குன்னா இந்த ரீட்ரேஸ்மென்ட்டுக்காக டேவோட வீக்லியோட ரீட்ரேஸ்மென்ட்டுக்காக அது பிஒஎஸ் ஆயிருக்கு. ஓகே. இப்போ இதுல லாஸ்ட் ஃபிளிப் பாத்தீங்கன்னா இங்க இந்த பிஒஎஸ் ஆனதுல இங்க ஒரு ஃபிளிப். இதோட ஹை இதுங்க. இன்டர்னல் மார்க் பண்ணுங்க. அந்த ஹையை உடைக்காத வரைக்கும் மார்க் என்னதான் டவுன் ட்ரெண்ட் தாங்க. சூப்பர். அப்போ 4 hours போய் பாத்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. இப்போ இந்த அப் ட்ரெண்ட்ல லாஸ்ட் ஃபிளிப் இது. ஓகே. அது எக்ஸ்ட்ரீமுக்கு வந்திருக்கு இப்போ. ஓகே. நோடல் மார்க் பண்ணுங்க. இது லோ. மார்க்கெட் வந்து இப்போ இந்த லோல இருக்கு. இது 4 hours லோவா எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ரேலியா வந்திருக்கு. நான் 15 மினிட்ஸ்ல போய் செக் பண்ணி பாக்குறேன். ஓகே. இப்போ இதுல பார்த்தா லாஸ்ட் ஃபிளிப் எதுங்க. 15 மினிட்ஸ்ல வந்து டவுன் ட்ரெண்டா இருக்கு. 4 ஹவர்ஸோட எக்ஸ்ட்ரீம்க்கு மார்க்கெட் இப்போ ட்ராவல் ஆயிட்டு இருக்குங்க. 4 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரீம்ல மார்க்கெட் நின்னுட்டு இருக்கு. 15 மினிட்ஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே. இது 15 மினிட்ஸ் ஹையா இருக்கு.
ம். இப்போ வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ்மெண்டாவே தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. இந்த 5 மினிட்ஸ்ல வந்து இந்த ஒரு இது பிரேக் ஆச்சுன்னா இதோட ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நம்ம செக் பண்ணுவோம். கரெக்ட். இப்போதைக்கு லாஸ்ட் ஃபிளிப் ஆயிருக்கு. இதோட ஹை பிரேக் ஆச்சுன்னா இந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்ட் போகும். செக் பண்ணலாம். ஓகேங்களா? Okay. இப்போ 4 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரீம்ல இருந்து மார்க்கெட் பை ஆகணும். ஏன்னா Okay. எக்ஸ்ட்ரீம் உடைக்காத வரைக்கும் பை தான். அப்படி பை ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஓகே. இந்த 15 மினிட்ஸ் ஹையை பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ண வந்தா நம்ம பை ட்ரேட் எடுக்கலாம். சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ இருக்கிற டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? இப்போ ரன்னிங்ல மார்க்கெட் ரன்னிங்ல இருக்கு. இதே டைம்ல நான் ட்ரேட் பண்ணனும் அப்படினா இப்படி பண்ணலாம். இந்த லாஸ்ட் ஃபிளிப்போட ஹை பிரேக் ஆச்சுன்னா இந்த ஓவரால் ரீடெஸ்ட்மெண்ட்ல இருந்து நான் செல் பண்ணுவேன். அங்க கன்ஃபர்மேஷன் கிடைச்சா செல் பண்ணுவேன், இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சா செல் பண்ணுவேன். சூப்பர். ஓவரால் ரீடெஸ்ட்மெண்ட் செக் பண்ணி பாருங்க. இப்போ இன்னும் லோ கிடைக்கல, பட் செக் பண்ணி பாருங்க. ரீட்ரேஸ்மெண்ட் மார்க் பண்ணுங்க. இப்போ இது பிரேக் ஆச்சுன்னா இடையில எதுக்காவது கொடுப்பீங்கன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவேன். அதுல இருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எல்லாமே ரீட்ரேஸ்மெண்ட் ப்ராப்பரா கொடுத்தீங்கன்னா தான் நம்ம ஓவராலா நம்ம செக் பண்ணுவோம். ஓவராலா செக் பண்ணுவோம். கரெக்ட் கரெக்ட். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் இப்போ மார்க்கெட் வந்து அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல நமக்கு என்ன இருக்கு? அங்க வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு, சாரி ரெசிஸ்டன்ஸ், சாரி கீழ சப்போர்ட் இருக்கு, மேல ரெசிஸ்டன்ஸாவும் இருக்கும். சப்போர்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸா இருக்கு. வேற வேற என்னலாம் இருக்கு? நம்ம கன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்தோம்ல, அந்த கன்ஃபர்மேஷன்ல என்னென்னலாம் இருக்கு? அங்க ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு, ஆர்டர் பிளாக்கும் இருக்கும். இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக் இருக்கா? சப்போர்ட் விக்க ரெசிஸ்டன்ஸாவும் இருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவும் இருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, அப்போ அது நல்ல ஏரியாவும் இருக்குமா? ஆமாங்க. அங்க என்ன நடந்தா நம்ம செல் போலாம்? இங்க வந்து இப்ப இந்த இதை வந்து பிரேக் ஆச்சு அப்படிங்கிற டிஎஸ் நடந்தா இங்க எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம், இங்க எடுக்கலாம். சப்போஸ் ரேலியா போய் இங்க கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்து எடுப்பேன், இல்லைன்னா இது பிரேக் ஆச்சுன்னா இங்க ட்ரேட் எடுப்பேன். ஸ்டாப் லாஸ் வந்து இங்க மேல வச்சு. ஓகே, பிரேக் ஆனோனே எடுக்கலாம், இல்ல பிரேக் ஆயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பிரேக் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எப்படி எடுக்கலாம், நம்ம ஸ்டாப் லாஸ் எப்படி வருதோ அதை பொறுத்து. ஓகேங்களா? ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனுக்கு மேல ஸ்டாப் லாஸ் டார்கெட் அந்த லோ. லோ. ஓகே, சூப்பர் சூப்பர். பக்காவா பண்ணி சூப்பர், நல்லா பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? இதுல வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? நல்லா பண்றீங்க, சூப்பரா பண்றீங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது மைனர்ல மட்டும் கொஞ்சம் இருக்கேன். இந்த சார்ட் பிரச்சனை இல்ல எனக்கு, பட் வேற சார்ட்ல நான் கடைசியா கேட்டுக்கிறேன். இதுல ஓகே. ஒரு மந்த்லி எடுத்தார்ல, அது கரெக்டா இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹைய மார்க் பண்ணு. இல்ல, அவரோட கரெக்ட் தான். அது ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர்ல டவுட் ஆகுதுங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபிளிப்பா இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி டைம்ல இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கேண்டில் கிளியரா தெரியுமே, நல்ல ப்ராப்ளம் இல்ல. இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன ஸ்விங்கா வந்தா கொஞ்சம் டவுட்டா இருக்குங்க. சின்ன ஸ்விங்கா இருக்கும், எது மேஜரா உங்களுக்கு விசிபிளா இருக்கோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்ல, இப்போ ரெண்டு ஸ்விங் இருக்கு இல்லைங்களா? இப்ப எது நடந்தா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா எடுத்துக்கிறது. இப்ப இதுல ரெண்டு இது இருக்கு இல்லைங்களா? இப்போ மேஜரா எடுத்தா தான் பிஓஎஸ் எடுக்கணுமா, இல்ல இதை எடுத்தாலே பிஓஎஸ் எடுக்கணும்? அது மேஜரா எடுத்தா தான் பிஓஎஸ் எடுக்கும். அந்த இதுதான். ஓகே ஓகே. மேஜருக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. இதுல வந்து ஆனா இந்த கேண்டில் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பிஓஎஸ் கன்சிடர் பண்ணணும், அப்படிதானங்க? கரெக்ட் கரெக்ட். கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். ஓகே ஓகே. ப்ரோ, இதுல நம்ம இந்த சினாரியோல இன்னும் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னா இல்ல, போதுமான கன்ஃபர்மேஷன் ஏரியா அங்கேயே இருக்கு. நமக்கு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் என்னன்னா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆர் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நம்ம என்ட்ரி ஆகலாம். ஓகே, அங்கவே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக் இருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவும் இருக்கு. ஓகேங்களா? ஓவராலுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவும் இருக்கு. அப்போ அது வந்து ஒரு செல்லிங் ஜோன். அந்த இடத்துல அடிஷனல் கன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இல்லைன்னா கேண்டில் கன்ஃபர்மேஷன், நல்ல ஒரு ப்ரெஷரான கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம என்ட்ரி ஆகும். ப்ரோ, வீக்லி லோ மார்க் பண்ணீங்களா? அது வந்து மந்த்லி சார்ட்லயே மார்க் பண்ணீங்களா? அது வந்து பிஓஎஸ் நடந்துச்சுங்கிறது கேண்டில்லே கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்களோ? அது மார்க்கெட் வந்து இது ஃபுல்லா எக்ஸ்ட்ரீமா வந்துருச்சு இல்லைங்க. பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இப்ப இங்க மந்த்லியில பார்க்கும்போது இந்த ஜோன் பாருங்க, எக்ஸ்ட்ரீம் மேக்ஸிமம் வந்துருச்சு இல்லைங்களா? டிராவல் ஆயிடுச்சு இல்லையா? இப்பதான் நீங்க இருக்கும் மார்க்கெட் இங்க மேல போயிடுச்சு இல்லையா? அதனால கண்டிப்பா இங்க பிஓஎஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மேல வருங்க. அது மாதிரி கேண்டிலும் பிரேக் ஆயிருக்குல்ல,
லாஸ்ட் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிருக்கு இல்லைங்களா? ஓகே, அதனால இன்டர்னலா பிரேக் ஆயிருக்குன்னு சொல்லி இப்போ இங்க மார்க் ஆமாங்க பண்ணிருக்கீங்க. ஆமாங்க. ஓகே ஃபைன். இப்ப இங்க எனக்கு புல்லிஷ் என்கில்ஃபிங் வரும்போது இங்க ஒரு கேண்டில் பிரேக் ஆனாவே அது ஒரு செக்டர் கணக்கு ஆயிடும். ஓகே ஓகே ஓகே, இதை நாங்க பிஎஸ் ஆப்ல பார்த்தா எடுத்து மார்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைன் ஃபைன் தேங்க்ஸ். பிஎஸ் டைம் ஃபோன் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும். நம்ம சரி இது ரேலியா வந்தங்காட்டி நான் அப்படியே மார்க் பண்ணிட்டேன். அது மார்க்கெட் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு இல்லைங்களா? ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. நீங்க